அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபெரியோ களைக்கொல்லியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஃபெரியோ களைக்கொல்லி இப்போ சமீப காலமாக ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அதாவது நிறைய ஃபார்மர் இந்த களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஃபெரியோ களைக்கொல்லியில் என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்காங்க, இந்த ஃபெரியோ களைக்கொல்லியை நம்ம எந்தெந்த பயிருக்கெலாம் வாங்கி பயன்படுத்தலாம், இந்த களைக்கொல்லியோட அளவு என்ன, இந்த களைக்கொல்லி இப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்வால் கம்பெனியில் ஃபெரியோ என்னும் நேமில் வருது. இதுவே யூபிஎல் கம்பெனியில் ஸ்வீப் பவர் என்னும் நேமில் வருது. ஆனால் இந்த இரண்டு களைக்கொல்லியிலையும் இருக்கிற கெமிக்கல் ஒன்று தான். குளோபோனசைட் அமோனியம் 13.5% எஸ்ஆர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சாலிஃபுல் லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஃபெரியோ களைக்கொல்லியும் சி பவர் களைக்கொல்லியும் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது அந்த களைக்கொல்லியில் இருக்க கெமிக்கல் ஒன்று தான், கம்பெனி மட்டும் தான் வேறு. இது ஸ்வாலில் ஃபெரியோ என்ன நேமில் வருது. அதுவே யூபிஎல்லில் பார்க்கும்போது சி பவர் என்ன நேமில் வருது. ஆனால் இந்த இரண்டு இதுலேயும் இருக்கிற கெமிக்கல் ஒன்று தான். அதாவது குளோபோனசைட் அமோனியம் 13.5% எஸ்எல் ஃபார்மேட்டில் தான் இந்த இரண்டு களைக்கொல்லியிலுமே இருக்குது. இந்த களைக்கொல்லி ஒரு நான் செலக்டிவ் ஹெர்பிசைட், அதாவது தேய்திறன் அற்ற களைக்கொல்லி. இந்த களைக்கொல்லி எந்தெந்த பயிர் மற்றும் களைகள் மேலாம் படுதோ அந்த பயிரை இறந்துடும், அதே நேரத்தில் அந்த களைகளுமே இறந்துடும். இந்த ஃபெரியோ களைக்கொல்லி ஒரு கான்டாக்ட் ஹெர்பிசைட், அதாவது இது களைகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்தெந்த களைகள் மேலெலாம் இந்த களைக்கொல்லி படுதோ அது முழுமையாக அதை அழிச்சிரும். அதே மாதிரி இந்த களைக்கொல்லி நம்ம பயன்படுத்தும் போது களைகள் மேலே பட்டும் படாமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது. களைகளெல்லாம் நினச்சி பிடிச்சி தான் இந்த களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இது ஒரு கான்டாக்ட் ஹெர்பிசைடு, அதாவது களைகள் மேலே எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு தான் களைகள் காயும். ஒரு சைடு பட்டும் ஒரு சைடு படாமையும் களைகள் இருந்துச்சுன்னா அந்த களைகள் சரியாக காயாது. இது நம்ம நல்லா நினச்சி பிடிக்கும் போது எந்த அளவு நனையுதோ அந்த அளவுக்கு களைகள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தி நமக்கு எத்தனை நாள் ரிசல்ட்டு தெரியும்னு பார்க்கும்போது ஒரு வாரத்திலே களைகள் நல்லா சொடுங்கி நல்லா காய ஆரம்பிச்சிடும். அதுவே இந்த களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தி ஒரு 30 to 45 நாள் வரைக்குமே களைகள் மீண்டும் அந்த இடத்துல முளைக்காது. அந்த அளவுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது இந்த களைக்கொல்லி. இந்த ஃபெரியோ களைக்கொல்லியை நம்ம எப்போ வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது களைகள் முளைத்த பின்பு தான் இந்த களைக்கொல்லியை வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அதாவது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தினா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. களைகள் ஒரு 4 to 6 இலை இருக்கும்போது இந்த களைக்கொல்லி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது களைகள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் கேட்குறது, இந்த களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ரவுண்டப்லாம் பயன்படுத்தும் போது அமோனியா சால்ட்டு இல்லாட்டி ஏதாவது எலுமிச்சம்பழம் இந்தமாதிரி நம்ம கலந்து பயன்படுத்துவோம். அதேமாரி இந்த ஃபெரியோ களைக்கொல்லி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது இதுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம கலந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த கம்பெனியில் அவங்க சொல்கிறதே என்னென்னா இந்த ஃபெரியோ களைக்கொல்லியை தனியாக வாங்கி தான் பயன்படுத்தணும். இது கூட எதுவுமே அமோனியா சால்ட்டு இல்லாட்டி எலுமிச்சம்பழம் இதுமாரி எதுவுமே கலந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த களைக்கொல்லியை நீங்கள் தனியாக பயன்படுத்தினாலே களைகளை ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாரி இந்த களைக்கொல்லியை நம்ம தனியாக பயன்படுத்தும் போது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதனால் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது வேறு எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, தனியாக பயன்படுத்துங்க, அதுக்கே நல்ல கண்ட்ரோல் இருக்குது. இந்த களைக்கொல்லியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 8 to 10 ml வரைக்கும் இந்த களைக்கொல்லியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 80 to 100 ml வரைக்கும் இந்த களைக்கொல்லியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த களைக்கொல்லியோட 1 லிட்டர் பேக்கிங்கோட விலைன்னு பார்க்கும்போது 650 ரூபா to 750 ரூபாக்குள்ளே இருக்கும். இந்த களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தி எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சதுன்னா இந்த களைக்கொல்லி பாதிக்காதுன்னு பார்க்கும்போது இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தி ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சதுன்னா அந்த களைகளை இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். மழையாட்டி இதுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. அதுக்குள்ளே மழை பெஞ்சிச்சுன்னா இந்த களைகள் கொஞ்சம் முளைக்க தான் ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அந்தளவுக்கு இந்த களைக்கொல்லி ரொம்பவே நல்லா வேலை செய்யும். இந்த ஃபெரியோ களைக்கொல்லியை நம்ம எந்தெந்த பயிருக்கெலாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது கம்பெனி சைட்லேருந்து எந்தெந்த பயிருக்கெலாம் வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா பருத்திக்கு டீக்கும் வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து இந்த 2 பயிர்களுக்கு மட்டும் தான் வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க. மற்ற எந்த பயிருக்குமே இந்த ஃபெரியோ களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்த வேணாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த பயிருக்கு வேணால் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது காய்கறி பயிர், வாழை மரம் இதுமாரி அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் வாங்கி பயன்படுத்தும் போது அது பயிர்கள் மேலே படாமல் நம்ம பயன்படுத்தணும். அதாவது பயிர்களுக்கு இடைவெளியில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு இருக்கக்கூடிய இடைவெளியில் களைகள் முளைச்சி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஃபெரியோ களைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்தணும். அதாவது பயிர்கள் மேலே படாமல் தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இது ஒரு நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு. இதை நம்ம பயன்படுத்தும் போது தெரியாமல் பயிர்கள் மேலே பட்டுச்சுனாலும் பயிர்களையும் இது பாதிக்கும். ஏன்னா இது ஒரு நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு. இது இந்த களைகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, பயிர்கள் மேலே பட்டாலும் பயிர்களையும் கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் இது ஊடுருவி சென்று பயிர்களை பாதிக்காது. நம்ம பயிர்கள் மேலே படும்போது எந்த இடத்துல படுதோ அந்த இடம் மட்டும் தான் கருகும், பயிர் முழுவதுமாக சாகாது. இதுவே நம்ம ரவுண்டப்லாம் நம்ம அடிக்கும்போது பயிர்கள் மேலே பட்டுச்சுன்னா அந்த பயிர் முழுவதுமாக இறந்துடும். ஏன்னா அது ஊடுருவி சென்று களைகளை அழிக்கும். ஆனால் இந்த ஃபெரியோ ஒரு கான்டாக்ட் ஹெர்பிசைடு. இந்த எந்த இடத்துல படுதோ அந்த இடத்த மட்டும் தான் கருக செய்யும், வேறு எதுவுமே செய்யாது.
அதனால் பயிர்கள் இருக்க இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் மேலே படாமல் இந்த களைகள் மேலே மட்டும் படுற மாதிரி பயன்படுத்தினா அந்த களைக்குள்ளி ரொம்பவே நல்லாயிருக்கும். களைகள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த பெரிய களைக்குள்ளி வாங்கி பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பயன்படுத்துங்க. பயிர்கள் மேலே படாமல் கொஞ்சம் களைகள் மேலே மட்டும் படுற மாதிரி பயன்படுத்துங்க. அதே மாதிரி களைக்குள்ளி வாங்கி பயன்படுத்தும் போது அதிகமாக பேட்டரி ஸ்ப்ரேயரில் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பவர் ஸ்ப்ரேயரில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்தும் போது அது களைகள் மேலே மட்டும் படுற மாதிரினா நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயரில் பயன்படுத்தும் போது அது கரெக்டாக படும். களைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதுவே நம்ம பவர் ஸ்ப்ரேயரில் பயன்படுத்தும் போது தெரியாமல் காற்றுல கொஞ்சம் அதிகமாக போய் பயிர்கள் மேலேயும் பட்டுருது. இதனால் பயிர்களில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த களைக்குள்ளி படுதோ அந்த இடத்துல பயிர்கள் வந்து கருக ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் நீங்கள் இந்த களைக்குள்ளி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பேட்டரி ஸ்ப்ரேயர்லேயே யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ஃபெரியோ களைக்குள்ளியை 10 லிட்டர் தண்ணிக்கு 80 to 100 ml வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். களைகளை ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இந்த வீடியோவில் ஃபெரியோ களைக்குள்ளியை பற்றி முழுமையாக விளக்கியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.